வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. ஈரோடு மாவட்டம் குள்ளம்பாளையம்தான் செங்கோட்டையனின் சொந்த ஊர். முதலாக எம்ஜிஆர் மூலம் 1977ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினரான செங்கோட்டையன் இதுவரை 9 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 3 முறை அமைச்சராகவும் இருந்துள்ளார். முதல் தேர்தலில் சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிட்டு வென்ற செங்கோட்டையன் பின் தொடர்ந்து 8 முறை கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். எம்ஜிஆர் மறைவிற்கு பின் அதிமுக ஜெயலலிதா அணி ஜானகி அணி என்று பிளவுபட்ட போது ஜெயலலிதா அணியில் அவருக்கு பக்கபலமாக இருந்ததை அடுத்து 1991ஆம் ஆண்டு முறையாக முதல்வரான ஜெயலலிதா செங்கோட்டையனை போக்குவரத்து துறை அமைச்சராக்கினார். அது முதல் ஜெயலலிதாவின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற செங்கோட்டையன் ஒரு கட்டத்தில் அதிமுகவின் நம்பர் 2 ஆனார். தேர்தல் பிரச்சாரம் என்றாலே ஜெயலலிதா உச்சரிக்கும் முதல் வார்த்தை கூப்பிடுங்கள் செங்கோட்டையனை என்பதாகத்தான் இருக்கும். செங்கோட்டையன் தான் ஜெயலலிதாவின் தேர்தல் பிரச்சார டூரை வகுத்து கொடுப்பார். அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு, லஞ்ச ஊழல் வழக்கு என்று ஏதும் இல்லாமல் கொங்கு மண்டலத்தின் அதிமுக முகமாக திகழ்ந்த செங்கோட்டையன் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் தடம் மாறியதால் கடைசி வரை முக்கியத்துவம் பெறாமல் போய்விட்டார். கொங்கு மண்டல மக்களிடம் மிகுந்த செல்வாக்கு பெற்ற செங்கோட்டையன் உதவியால் தான் எடப்பாடி முறையாக சட்டமன்ற உறுப்பினரானார். தனிப்பட்ட காரணங்களால் ஜெயலலிதாவின் கோப பார்வையில் சில வருடங்கள் இருந்த செங்கோட்டையனை 2011ஆம் ஆண்டு தான் மீண்டும் முதல்வர் ஆனதும் மன்னித்து விவசாயத்துறை அமைச்சராக்கினார் ஜெயலலிதா. சில மாதங்களிலேயே கண்ணீர் மல்க செங்கோட்டையன் மனைவி ஈஸ்வரியும் மகன் கதிரும் ஜெயலலிதாவை கோட்டையில் சந்தித்து செங்கோட்டையன் மீது புகார் வாசித்தனர். வேறு பெண்களுடன் செங்கோட்டையனுக்கு தொடர்பு இருந்ததே புகாருக்கு காரணம். கோபத்துடன் செங்கோட்டையனை அழைத்த ஜெயலலிதா கடுமையாக கண்டித்ததுடன் விவசாயத்துறையை பறித்தாரே தவிர திருந்து விடுவார் என்று எண்ணி தகவல் தொழில்நுட்பத்துறையை கொடுத்தார். அமைச்சர் பதவியை பறிக்கவில்லை. ஆனால் செங்கோட்டையன் திருந்திய பாடு இல்லை. மீண்டும் புகார் வரவே கோபத்தின் உச்சத்திற்கே சென்ற ஜெயலலிதா செங்கோட்டையனின் அமைச்சர் பதவி, தலைமை நிலைய செயலாளர் என்கிற கட்சி பதவி என்று அனைத்தையும் பறித்ததோடு இனி என் கண்முன்னே முழிக்கக்கூடாது என்று விரட்டி அடித்தார். பின்னர் தான் இறக்கும் வரையிலும் செங்கோட்டையனை அருகில் சேர்க்கவில்லை ஜெயலலிதா. ஜெயலலிதாவை பொறுத்தவரை ஒரு குணம் உண்டு. என்ன தப்பு செய்தாலும் மன்னிப்பார். ஆனால் அவர் கண்டித்த பின்பும் அதே தவறை தொடர்ந்தால் அவரிடம் கருணையை எதிர்பார்க்கவே முடியாது. செங்கோட்டையன் காலில் விழுந்தும் ஜெயலலிதா அசைந்து கொடுக்கவில்லை. இதையடுத்து சோர்ந்து போய் பெரிதாக அரசியல் ஈடுபாடு இல்லாமல் இருந்த செங்கோட்டையனை கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த போது அழைத்த சசிகலா, கட்சியில் சீனியரான உங்கள் மீது லஞ்ச ஊழல் புகார்கள் ஏதும் இல்லாததாலும் கொங்கு மண்டல மக்கள் மத்தியில் செல்வாக்கு உள்ளதாலும் முதல்வராக தேர்ந்தெடுக்க விரும்புகிறேன். நீங்கள் செலவு செய்ய தயாரா என்று கேட்டுள்ளார். அப்போது எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் சேர்த்து 450 கோடி செட்டில் செய்தால்தான் நிரந்தரமாக ஆட்சி அமைக்க முடியும் என்கிற நிலை. ஆனால் ஏற்கனவே தான் கடனில் இருப்பதாகவும் அவ்வளவு பணம் புரட்ட வாய்ப்பில்லை எனவும் வெளிப்படையாகவே கூறிவிட்டார் செங்கோட்டையன். இதையடுத்தே செலவு செய்ய தயாராக இருந்த செங்கோட்டையனின் சிஷ்யர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.